வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மிஸ்டர் செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல வரலட்சுமி சரத்குமார், நாசர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி கலந்த ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சோசியல் ரிஃபார்மர் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறா. அதாவது தன்னோட கனவுல யாரோ ஒருத்தன் தன்னை ரேப் பண்ணிட்டான், கிட்டத்தட்ட மன்மதன் படத்துல வர மாதிரியான ஒரு விஷயத்த அவ சொல்றா. அந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான யூடியூபரா இருக்காரு. அந்த நபர் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சாதிக்கிறாரு. பட் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஆரம்பத்துல அவர் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆகுது. இந்த விஷயம் தான் டாக் ஆஃப் த டவுன் ஆகுது. அண்ட் இதுல இன்வால்வ் ஆன அந்த பொண்ணு, அந்த யூடியூபர் அண்ட் போலீஸ் ஆஃபீஸர், இந்த 3 பேருமே ஒரு விதமான செலிபிரிட்டியா மாறிடுறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இவங்களை செலிபிரிட்டியா மாத்தின அந்த நபர் யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரிவெஞ்ச் என்ன, டுவர்ட்ஸ் தென் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட அந்த பிளாஷ்பேக் போர்ஷன், நாசரை இன்வால்வ் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் சொல்லியிருப்பாங்க. அது ஓரளவுக்கு நீட்டாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அதன் வழியா ஒரு நீட்டான மெசேஜ் அப்படின்றதையுமே கன்வே பண்ணியிருப்பாங்க. அதாவது சோசியல் மீடியால வர எல்லாமே உண்மை கிடையாது. ஒரு விஷயத்தை பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சுக்காம ஒருத்தரை போட்டு அடிக்கிறது அப்படின்றதும் ரொம்ப தவறான விஷயம் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. இன்றைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த ரேப் எப்படி நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள், இதெல்லாம் தொடங்கும் போது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த கதை போன விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பெரிய லெவல்ல சுவாரஸ்யம் அப்படின்றது எங்கேயுமே இல்லவே இல்லை. அண்ட் அவங்களுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது கூட ஒரு ஆர்கனைஸ்டா கூட சொல்லலை அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்குமே கொஞ்சம் பெயின்ஃபுல் வாட்சா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஐடியாவா நல்லா யோசிச்சிருக்காங்க. பட் பெட்டரான இம்ப்ளிமெண்டேஷன் இருந்திருக்கலாம் த்ரூ அவுட் த மூவில. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.4 out of 5. டைம் தான் ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்ற அளவுக்குலாம் இல்லை. பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.